கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் யோசபாத் ராஜாவை குறித்து தியானம் செய்வோம். 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 1 to 5 வசனங்களை நான் படிக்கிறேன். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி, அதாவது ஆசாவினுடைய மகன் யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும் தானியங்களை வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகி தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கவனிக்க, சாலமோனின் காலத்துக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேலின் கோத்திரம் சாலமோனின் ராஜ்யத்துக்கு பிறகு 2ஆக பிளவுபட்டு போனது. சாலமோனிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த யெரொபெயாம் என்கிறவன் தலைமையில் ஒரு ராஜ்யம் பிரிந்து போகிறது. அது வடக்கு ராஜ்யம், இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாக யெரொபெயாம் இருக்கிறார். தெற்கு ராஜ்யமாக யூதா கோத்திரம் மட்டும் தனியாக ஒரு ராஜ்யமை பிரிகிறது. அதற்குத்தான் இந்த ரெகொபெயாம் ராஜாவாக வருகிறார். அல்லேலூயா. முதல் ராஜா யாரு? நாங்க செலக்ட் ஆகுறீங்க. சவுல் ராஜா. 2வது ராஜா, 3வது ராஜா. இந்த 3வது ராஜாவுக்கு அப்புறம் இஸ்ரவேல் குலத்துமே 2ஆ பிரியுது. ஏன் பிரிஞ்சது அப்படின்னா, ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியம் அதிகமா நடக்குது. அல்லேலூயா. யூதா கோத்திரத்து மக்கள் மட்டும் தனியா கர்த்தரை உண்மையா ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற எல்லாருமே பாவம் செய்து பாவத்துல பயங்கரமா திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாலமோன் இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த உதவியாக இருந்த ஒருவன், அவன் பெயர் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் சாலமோனுக்கு விரோதமாக திட்டம் செய்து ராஜ்யத்தை உடைக்கிறான். சாலமோன் மறைவுக்கு அப்புறம் அது உண்டாகிறது. சாலமோனின் மகனாய் இருந்தவர் தான் இந்த ரெகொபெயாம். அல்லேலூயா. இவர் யூதாவுடைய ராஜா, முதல் ராஜா, யூதாவுக்கு மட்டும். அந்த வழியில வரார் யெரொபெயாம், அடுத்தது அபியா, அடுத்தது ஆசா, அதுக்கு அடுத்ததுதான் யார் வரா? யோசபாத் வரார். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெளிவா இருக்கு. யாராவது படிக்கிறீங்களா? சாலமோன் பெற்றான்.
அபியாவை பெற்றான், ஆசாவை பெற்றான், ஆசா தான் அந்த யோசபாத்தை பெற்றான். அல்லேலூயா. இவர் யாருடைய வழியில் வருகிறார்? சாலமோனுடைய வழியில் வருகிறார். யூதா ராஜா. சாலமோனிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த யெரொபெயாம் கலகம் பண்ணி ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை பாவத்துக்கு நேராய் வழிநடத்தி அவர்களுக்கு ராஜாவாக மாறி போனான். அதான் இஸ்ரேல் ராஜ்யம், இஸ்ரேல் தேசம். அல்லேலூயா. கவனி, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவர்கள் இந்த 3 பேர் தான். யார் யாரு? சவுல், தாவீது, சாலமோன். அதுக்கப்புறம் இந்த 2ஆம் பிரிவு வச்சு அந்த யூதா வம்சத்தின் அந்த ஜனங்களை ஆண்டு கொண்டு இருந்தவர்கள் தான் இந்த யோசபாத். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. இப்ப யோசபாத் வந்த உடனே அன்றைய காலகட்டத்தில் கவனிக்கணும், அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தவன் கவனிக்கணும், யோசபாத்தோடு இணையறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவா இருந்தவன் யாரோடு இணையறான்? யோசபாத்தோடு இணையறான். ஆனா யோசபாத் எப்படிப்பட்டவன்? அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். யோசபாத் எப்படிப்பட்டவன்? 17 படிச்சோம். கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசபாத்தோடு இருந்தார். அவன் என்ன செய்தான்? பாகாலை தேடல, அதுக்கு மாறா தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடினான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாகாலை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் செஞ்சா கவனிக்கணும், எந்த மனுஷன் பாவம் பண்றானோ அவன் கர்த்தரை விட்டு விலகி போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் அதுதான் உண்மை. அல்லேலூயா. எவன் ஒருவன் பாகாலை ஆராதிக்கிறானோ அவன் யாரையும் விட்டு விலகி போவான்? தேவன். பாகாலை வணங்குறவன் என்ன செய்வான் தெரியுமா? ஆரம்பத்தில் அவன் கர்த்தருடைய சத்தியத்தை மீறி பெற்றுக்கொள்ளுவான். சாலமோன் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? அந்நிய பெண்களோடு உறவு வைத்ததுதான். உதாரணத்துக்கு தேவனை ஆராதிக்கிற ஒரு மகனோ மகளோ இல்லை என்றால் ஒரு ஊழியனோ ஊழியக்கார குடும்பமோ யாரா இருக்கட்டும், எனிவோ யாரா இருக்கட்டும், விக்கிரக ஆராதனையை நாம் ஆமோதிக்கிறோம் என்றால் நாம் தவறு செய்து விட்டோம், அந்நிய காரியங்களில் தலையிட்டோம். அது போச்சுன்னா இங்க விக்கிரக ஆராதனைக்கு வந்துடும். விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டால் கர்த்தரை விட்டு விடுவார். அல்லேலூயா. அப்படி போனதுதான் இந்த கோத்திரங்கள் எல்லாம். இந்த ஆகாப், அல்லேலூயா, அவர்கள் எல்லாரையும் அந்த காலகட்டத்தில் வழிநடத்தி கொண்டிருந்தார். யூதா தேசத்தில் ஆமென் தேசத்தை ஆண்டு கொண்ட யோசபாத் காலத்தில் அல்லேலூயா ஆகாப் ஒம்ரியின் பையன். ஆகாப்புக்கு அப்புறம் அகசியா, யோராம் அப்படி வராங்க. யெரொபெயாமுக்கு அப்புறம் நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, ஒம்ரி, அப்புறம் தான் ஆகாப் வராரு. இந்த ஆகாப் காலத்தில் தான் யோசபாத்தும் ராஜாவா இருக்கிறார். ஆகாப் யாருக்கு ராஜாவா இருக்கிறாரு? இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா. இந்த ஆகாப் தான் இந்த யாருடைய வீட்டுக்காரன்? நமக்கு தெரியுமா? அவங்க அந்த அம்மா தெரியுங்க, ரொம்ப ஃபேமஸ் அம்மா, யேசபேல். அல்லேலூயா. அந்த யேசபேலுடைய கணவர் தான் யாரு? இந்த ஆகாப். ஒரு காலகட்டத்தில் இந்த யேசபேலுடைய கணவனாகிய ஆகாப் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, யூதா தேசத்தினுடைய ராஜாவாகிய யோசபாத்தோட வந்து இணையறோம். அல்லேலூயா. யோசபாத் கர்த்தருக்கு வாழ்ந்தவன். ஆகாபு யெசபேல் மேரேஜ் பண்றதுனால கெட்டு போயிட்டான்.
அவன் தப்பு தப்பா இருக்கிறான், இவன் கர்த்தருக்கு பயந்தவன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. இது சாத்தியமா? நல்லதா? அல்லேலூயா. இததான் இன்னைக்கு தியானம் பண்ணணும். நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்தவன், பாவம் செய்யாதவன், பரிசுத்தமாக வாழ்றவன். இந்த யோசபாத் ரொம்ப 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 குட் கரெக்டர். அப்படியே ஆப்போசிட் ஆனவன் தான் இந்த ஆகாப். இந்த ஆகாபோடு கூட இந்த யோசபாத்து அவன் சேருகிறான். அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த யோசபாத்துடைய தன்மைகளில் மிகவும் முக்கியமானது என்னன்னா, 4ஆம் வசனத்தில் படிச்சோம். என்ன படிச்சோம் 4ஆம் வசனத்துல? தகப்பனுடைய தேவனை தேடினான். இதுதான் முக்கியம். இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடக்கல, ஆனா கற்பனைகளின்படி நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்கைக்கும் கற்பனைக்கும் எங்கேயோ இடிக்குது. பிரசங்கத்துக்கும் பிரசங்கிக்கிற பாஸ்டருடைய சொந்த லைஃபுக்கும் எங்க இடிக்குது. அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து. பேசுறதுக்கு நம்ம நல்லா தான் தெரியுது, வாழ்க்கையில அந்த உத்தமம் இல்லையே, உண்மை இல்லையே. அல்லேலூயா. அதுதான் நமக்கு பார்க்கிறோம். யோசபாத் எப்படிப்பட்டவனா? செய்கையின்படி நடக்கலையா, மாறா கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி, பிரமாணங்களின்படி நடக்கணும். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்வியலை உடையவர் இந்த யோசபாத். அல்லேலூயா. மிக முக்கியமானது 10ஆம் வசனத்தில் பாருங்க, 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம், பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. அவன் இருதயம் எப்பெல்லாம் உற்சாகமாச்சான்? கர்த்தருடைய வழி. என் வழி இல்லை, என் ஆசை இல்லை, என் விருப்பம் இல்லை, என் இச்சை இல்லை, கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுல அவன் உற்சாகம் கொள்றான். 10ஆம் வசனத்துல என்னதுன்னு? யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததனால யோசபாத்தோடு. அல்லேலூயா. கவனிங்க 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 கவனிங்க. நம்ம படிக்கிறோம், சோத்துறோம். கவனிங்க 9ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள், ஊழியர்களை ஏற்படுத்தினான். பாருங்கள், கர்த்தருடைய வழியில அவன் இருதயம் எப்படியாச்சு? உற்சாகம் அடைஞ்சிச்சு. அவன் ஊழியர்களை ஏற்படுத்தி யூதாவென்று ஆளுங்களை அனுப்பிட்டான். அனுப்பி என்ன பண்ணா, அந்த ஊழியர்கள் எல்லாம் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். போதிக்கிற ஊழியர்களை அவன் ஏற்படுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு முக்கியமா சாராய கடையில ஏற்படுத்தல. அல்லேலூயா. மாறாக உபதேசம் போதிக்கிற ஊழியர்களை அவன் ஏற்படுத்தினான். இப்படிப்பட்ட ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டிருந்தவன் 18ஆம் அத்தியாயத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோட சம்பந்தம் போயிருக்கவே கூடாது. அல்லேலூயா. யூதா வேற. ரெண்டு கூட்டத்தாரும் யாருடைய பிள்ளைகள் தான்? யாருடைய பிள்ளைகள் தான்? தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இவன் இந்த கூட்டம் எல்லாம் விக்கிரக ஆராதனை கூட்டமாகி போச்சு. இந்த கூட்டம் மட்டும் கர்த்தரை தெய்வமா ஆராதிச்சு இருக்கு. அல்லேலூயா. அதுவும் யாக்கோபுடைய பிள்ளைங்க தான், இதுவும்
யாக்கோபுடைய பிள்ளைங்க தான். ரெண்டும் வேற வேற ஆயிடுச்சு. ஏன்? அது பாவம் செஞ்சு விக்கிரக ஆராதனை செஞ்சு அது தன்னை தேவனை விட்டு பின்வாங்கி போன கூட்டம். இந்த யூதா கோத்திரம் மட்டும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கூட்டம். இப்போ தேவனை ஆராதித்து நல்ல ஜனங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த அருமையான தேவ மனுஷனாகிய யோசபாத் அந்த யெசபேல் பொல்லாத பிசாசு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கிறிஸ்துவ குடும்பங்களில பெண்கள் அப்படி ஒரு ஆவி பிடிச்சிருந்தா ஆண்கள் உடனே சொல்ற வார்த்தை யெசபேல் மாதிரி வந்து முடியாத சொல்லுவாங்க. ஆனா சொல்ற வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணாவை ஊற்றி பத்திக்கு நிறைய மாதிரி எரியும் பிரச்சனை. அதனால சொல்லாம இருக்க நல்லது. ஹல்லேலூயா. அப்படி யெசபேல் ஆவியை பிடித்த அந்த குடும்பத்துல அந்த புருஷனானவன் சோதரம் அவனை பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவன் சின்ன பையன். ஹல்லேலூயா சொல்லுங்க. சின்ன பையனா இருந்தாலும் நல்ல புத்தி உள்ள சார். இவனை சாதாரணமா ஏமாத்திடுவான். இந்த பையனை யார இந்த பையனுக்குள்ள தப்பு இல்லது. இந்த யோசபாத்தை சாதாரணமா ஏமாத்தி இலகுவான இருதயம். ஆனா கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்து பெரிய காரியங்களை செஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. கவனிக்க. அப்படி இருந்த அந்த நேரத்துல யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோட சம்பந்தம். 5ஆம் வசனத்துல இன்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து போருக்கு போறாங்க, யுத்தத்துக்கு. சீரிய ராஜாவோடு யுத்தத்துக்கு போக யோசனை செய்யறாங்க. கர்த்தரை நம்புறவன் ஒருத்தன், கர்த்தரை நம்பாதவன் ஒருத்தன். 2 பேரும் இஸ்ரவேல் பிள்ளைங்க தான். கர்த்தரை நம்புறவனும் கர்த்தரை நம்பாதவனும் சேர்ந்து ஒருத்தருக்கு யுத்தத்துக்கு போறாங்க. அசிரிய ராஜா ஜெபிக்கிறவன் ஒருத்தன், ஜெபிக்காதவன் ஒருத்தன். பரிசுத்தமா இருக்கிறவன் ஒருத்தன், அசுத்தமா இருக்கிறவன் ஒருத்தன். 2 பேரும் சேர்ந்து போக முடியுமா? போறாங்க. அப்போ யோசபாத் சொல்றான், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபிடத்துல நம்ம கொஞ்சம் கர்த்தரிடத்துல என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம். யாரு? கர்த்தரை நம்புறவன். வாங்க போலாம் பார்த்துக்கலாம் அப்படின்றவன் அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் யாரோடு சேர்த்தணும்? இவனை ஆகாப்போடு சேர்த்தணும். ஐயா கரெக்டா சொல்றாரு. ஆகாப்போடு சேர்த்தணும். கொஞ்சம் நெல்லுங்க. ஒரு ஜெபம், சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். நெல்லுங்கன்னு சொல்றேன். யாரோடு சேர்க்கணும்? யோசபாத்தோட சேர்க்கணும். நீங்களும் நானும் யாரோடு இருக்கணும்? இதை மட்டும் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. அப்படி பிரசங்கம் பண்ணீங்களா அதோட நிறுத்தி. இப்ப யோசபாத் சொல்றான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல விசாரித்து விடலாம், நாம் யுத்தத்துக்கு போலாமா போக கூடாதா? அப்ப உடனே ஆகாப் என்ன பண்றான்? 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறான். ஹல்லேலூயா. 400 தீர்க்கதரிசிகள் வந்து 5ஆம் வசனத்துல போகலாமா போகலாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேரு? 400 பேர் வந்து சொல்லிட்டா. ராஜாவுக்கு டிப்பு கொடுத்துட்டான். அவன் யோசபாத் அப்பும் விடுற மாதிரி இல்லை. அடுத்த வசனத்துல யோசபாத் சொல்றான், நாம் விசாரித்து அறிகிறதுக்கு இவர்களை எல்லாமே கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அப்போ 400 பேர் யாரு இல்லைன்ட்டு அந்த வார்த்தையில இல்ல யார் இல்லைன்ட்டான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லைன்ட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். உங்ககிட்ட பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நீ போடுற கோடு நேரா தான் இருக்கா, கோணலா இருக்கான்னு ஆவிக்குரியவனுக்கு தெரியும். ஆனால் சில நேரத்தில் சொல்ல முடியாது, அடிச்சு விடுவான்.
பயந்துன்னு சொல்ல முடியாது. இப்போ யோசபாத் அப்பையும் விட்டது போல தெரியல. என்ன சொல்றான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாரா இருக்கிறாங்களா? 400 பேர் உன் சப்போர்ட் உள்ள ஆளு உனக்கு பயந்து சொல்லிவிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேணும். அப்போ சொல்றான் இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி 7ஆம் வசனத்துல, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன்னா அவன் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டான். குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்போதும் தீர்க்கதரிசி சொல்லுகிறவன். அதுக்கு யோசபாத் ராஜாவே, எவ்வளவு அருமையான மனுஷன் பாரு. நீ மொத்தமே கெட்டவன், உனக்கு எப்படி அவன் வந்து நல்ல தீர்க்கதரிசி சொல்லுவான்? மிகாயா எப்படி ஒரு நல்ல தீர்க்கதரிசியா உனக்கு தெரியுமா? நீ முழுக்க முழுக்க பாகால விக்கிரக ஆராதனைய அக்கிரமமான காரியத்தை நீ செஞ்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. உனக்கு எப்படி நல்ல தரிசனம், நல்ல ஆமென் சோதரம் காரியத்தை சொல்ல முடியும்? கவனிக்கணும். யோசபாத் விட்ட மாதிரி தெரியல. அப்படி சொல்லக்கூடாது ராஜாவே. அவனை போய் கூப்பிட்டு வாங்க. அவனுக்கு அழைத்து வர அனுப்பினார்கள். சோத்திரம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய மிகாய் என்ன பண்றாரு? வருகிறார். 13ஆம் வசனத்துல, அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்லுவேன், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அது இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் அது. என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீழையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தில் உண்மையாலவா? உண்மையல்லாமல் வேறொன்று என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை விட்டு விற்க வேண்டும் என்று சொன்னான். இதை யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே போ ஆண்டவர் உன் கையில கொடுப்பாரு அப்படின்ட்டான். இவனுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. யாருக்கு? ஆகாது. இது ஒரு நெய்யாண்டி மாதிரி, நெய்யாண்டின்னு வாங்கல அந்த காரியம். நீ சரியான ஆள் கிடையாது. நீ முதல்ல மறந்துரு. நீ விக்கிரகத்தை விட்டு வா, பாகாலை விட்டு வா. எசபேல் என்கிற அந்த பொல்லாத ஆவி பிடித்த அந்த காரியத்தில் விடுபட்டு வா. நீ மொத்தமே தப்பா பண்ணிட்டது வரைக்கும் நீ போற, உனக்கு எது வாய்க்கும்? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய யோசனைகள் உன் வழியை சரியில்லையப்பா. போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 15 ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்திலே சொல்லாதபடி நான் எத்தனை தரம் ஆணையிட்டு விற்க வேண்டும் என்று சொன்னான். அப்போது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட
திரும்பி போகப்படவர்கள் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உன்னோடு சொல்லவில்லையா? அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒழுக்கக்கேடாக இருந்துட்டு மெய்ப்பன் இல்லாம அந்த ஊர் சுத்திட்டு இருக்கிறான். நீ எல்லாம் ஒரு ராஜா வாழான்னு கால் தூக்கிட்டான் இடத்துல. நீ என்ன ராஜ்யம் பண்ற? இஸ்ரவேல் ஜனங்களை நீ நல்வழிப்படுத்தியே, அவங்கள அழிச்சிட்டியே, அவங்கள தப்பு தப்பா நடக்க பண்ணிட்டியே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறுண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துச்சு. அல்லேலூயா. நேரா கூட தாகலாம் பாருங்க, எப்படி சைட்ல வந்து தாயிலாம் பாருங்க. என்ன வளர்த்துக்கிற பிள்ளைய நீ அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு கோபம் வருமா? வரும்ல? அதே மாதிரிதான் இது. நன்மை அல்ல எனக்கு தீமை அவன் சொல்லுவான். அப்போ 18ல அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவளுக்கு. இப்ப இதெல்லாம் படிச்சு பாருங்க, ஒரு பெரிய கான்வர்சேஷன் அப்படி போயிட்டு இருக்கு. கடைசியில் இவர்கள் யுத்தத்துக்கு போறாங்க, மிகாயாவை சிறைப்படுத்திட்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமா, உண்மை பேசினே அந்த ஊழியக்காரன் இந்த உலகம் சும்மா விட்டுச்சு. உண்மை பேசினா கல் அடி தான் விழும். இயேசுக்கு என்ன அடி விழுது? கல்லடி விழுது. சத்தியத்தை பேசுற எந்த ஊழியக்காரனும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. ஆமா, மிகாயாவை சிறைப்படுத்திட்டு எங்க போறாங்க? 2 பேரும் யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்து பாவம் சொன்னேன், அது இங்கதான் இருக்கு பாரு. 28ல பின்பு இஸ்ரவேல் ராஜா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கிளையாத்தினாகிய ராமோத்துக்கு போனார்கள். 29 இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்தது என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடு பெரியவரோடு யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் துண்டகானம் தேவையே உனக்கு, நீ ஒரு ஆவிக்குரிய லீடர், நீ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு தான் இருக்கணும். அவன் எப்படி ஸ்கெட்ச் போட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் உனக்கு உடுத்தி தான் ரகத்து மேல உன்னை ஏற்றி அனுப்புறான், நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிராளி பார்த்தான், இவன் தாண்டா யாரு? இஸ்ரவேலின் ராஜா ஆகாபுன்னு நினைச்சு சுட்டு போட்டுட்டான். அப்படிதானே இருக்குதாங்க, அப்படிதானே இருக்கு. எல்லாம் தலையை பறக்கிறமா நீங்க. அல்லேலூயா. சுட்டு போட்டானுங்க. சோத்திரம். கவனிங்க, அவளுக்கு சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரணையாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தேவன் மட்டும் அங்க உதவி செய்யல. யோசபாத்து கதை காலி. இவன் இஸ்ரவேல் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவன் நினையாமல் வெள்ளை நாணேற்றி எய்தான். எவன் எதை விதைத்தானோ அதையே அறுவடை செய்தான். எவன் குழி வெட்டினானோ அந்த குழியில அவனே விழுந்தான். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கள் இடையில் பட்டது. அப்போது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான்.
அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனார். தான் பாதுகாக்கப்படணும், சாகத்தை யார் சாகணும்? யோசபாத்து சாவணும், நாடு பத்திரமா திரும்பி போயிடணும்னு நினைச்சு யோசபாத்துக்கு ட்ரெஸ் போட்டு வேஷம் போட்டு எவ்வளோ ஒரு என்ன சொல்ற இன்னசென்ட்னு வாங்கல, அது மாதிரியா யார் இருந்திருக்கிறான்? யோசபாத்து இருந்திருக்கிறார். ஒரு பகுதியில இந்த கர்த்தருடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க எல்லாருமே யார் தான் சொல்லுங்க? சாதாரண ஏமாத்திடலாம், இன்னசென்ட். நம்ம சகோதரிக்கு ஒரு சிலர் இருக்காங்க, நைட்டு யாருன்னா வந்து ஓடு கத்தி இருந்தா உள்ளகிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துறாள். நம்ம சாதாரணமா ஏமாத்திடலாம் அவங்கள. ஹல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரியவன் அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையினாலே அறிவு வேணும்ன்றார் ஆண்டவர். புத்தி வேணும். எதை எப்படி செய்யணும்ன்ற அறிவு வேணும். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கும் உதவி செய்யலாம் ஐயா, ஆனா ஊதாரியா பண்ணக்கூடாது. ஞானம் வேணும், புத்தி வேணும். நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவில்லாதது தான். சபைக்கு வாங்க, சபையை நேசிங்க, ஊழியக்காரங்க நேசிங்க, ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கு. உங்களுக்கு உண்டானவைகளில ஒழுங்கும் கருமமா கர்த்தருடைய காரியங்களை தசமபாகம் காணிக்க இன்னும் நேர்ந்து கொள்ளுகிற விஷயம் ஒழுங்கு உண்மையா இருக்கு. ஆனா அதுல கூட ஒரு ஒழுங்கு வேணும்னு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்துல ஒரு சகோதரி ஓடு கட்டி அழுது. ஒரு சகோதரி இந்த பாஸ் வந்து 3 சவரம் வாங்கினாங்க. ஏதோ வாங்கிட்டு திருப்பி தரன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கிறார். அது அவரால் திருப்பி கொடுக்க முடியல. கடைசியா வந்து இந்த ஊழியத்துக்கு தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லி. எதுக்கு கொடுத்தாரா? அவங்களா கொடுத்தாங்க. இதாங்க கேட்டேன். அறிவு வேணும். ஊழியத்துக்கு கொடுங்க, தப்பு இல்லை. அது ஒரு ஒழுங்கு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுக்கறேன்னா கொடுத்துரு, இல்லைன்னா கொடுக்காத. ஊழியக்காரன் கேட்டான்றதுக்காக கொடுத்துட்டு அவன் திருப்பி தருவான். ஒன்று சொல்லட்டுமா? ஊழியக்காரன் கடன் வாங்கினான்னு வச்சுக்க, அவனால திருப்பி கொடுக்கவே முடியாது. நான் 100% சொல்றேன். எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, அவன் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை கர்த்தரை கொண்டு வந்துடுவார். ஏன்? அவன் யாரை நம்பல? கர்த்தரை நம்பல. கர்த்தரை நம்பல. நான் இல்ல, இன்னொரு யாரு மேல எனக்கு பகல்லாம் கிடையாது. ஆனா சத்தியம் நான் சொல்றது, ஊழியக்காரன் மட்டும் கிடையாதுங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற எந்த ஒரு நபராக இருக்கட்டும், கர்த்தரை சார்ந்து வாழ்தல் தான் வேண்டும். அதை மீறி நாம் கடன் வாங்குவோம் என்றால் நம்மளால அது முடியாது. அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், அசிங்கப்பட்டுடுவோம். கஷ்டமா இருக்கும். சில நம்மளை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நம்மளை கேள்வி கேள்வி பண்ணுவாங்க. பண்ணிட்டு போட்டோம். கடங்காரம் வந்து பண்றதை விட இது பெட்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு சபையில ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்குற அளவுக்கு இருக்கிறான்னா உண்மையாகவே அந்த சபையால் தான் வெட்கப்படுது. ஹல்லேலூயா. கடன் ஏன் வாங்குறோம்? நமக்கு ஆசைகள் நிறைய ஆயிட்டதுனால கடன் வாங்குறோம். அது வேற ட்ராக்.
கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுல வாழ பழகணும். அதுதான் நான் நிறைய முறை சொல்றேன். அதான் என் பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், கர்த்தர் அவங்களை கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் அதுதான் என் பிள்ளைங்க, சபையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேன். அவங்களோட என் பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேன், கடவுளை போய் மாட்டிட்டீங்க, அதிலிருந்து மீண்டு வருவது கஷ்டம். உன்னுடைய பலத்தை எல்லாம் அந்த கடன் என்கிற அந்த வட்டி உறிஞ்சிட்டு கடைசியில வெறும் தோலை துப்புற மாதிரி துப்பி போடும். அப்போ கவனிக்கணும், இந்த யோசபாத் எவ்வளோ மேன்மையான ஒரு நபர். கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த ஆகாப் யோசபாத்தை அழித்துவிட திட்டம் வகுத்தார். ஆனால் தேவனோ யோசபாத்தை காப்பாற்றி பதிலா ஆகாப் அழிந்து போனான். அதை தான் இங்க நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்னை அழிக்க முற்படுகிறவர்கள் ஏராளமானவர்கள். எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை ஏமாத்துறாங்க. ஓகே, என்னை ஏமாத்துறாங்க. ஆனாலும் என்னை ஏமாற்றுகிறவர்கள் தான் ஏமாந்து போவார்கள். அல்லேலூயா. இதுதான் யோசபாத்தினுடைய வாழ்வியல். உண்மையா இருக்கிறார் கர்த்தருக்கு. உண்மை உள்ள மனுஷனை யாரும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆனா இந்த யோசபாத் ஏதோ அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தானே போயிட்டான். அவங்களும் சர்ச்சுக்கு தானே போறாங்க, அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தானே, ஜெபிக்கிறவங்க தானே, அப்படின்னு தான் போயிட்டான். ஆனா கடைசியில தான் தெரிய வருது, பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த மன வருத்தம், யோசபாத் மன வருத்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த காலையில் வந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற 20, 22, 20 அதிகாரம் 20, 22 சொல்றார். கடைசியில் வந்தவர் சொல்ற விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 20, 22 வரைக்கும் படிச்சு முடிச்சதை 20வது அதிகாரம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பும். உங்களுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்திக்காதீங்க, சரியா? ஆகாப் அது மாதிரி தான் ஏற்படுத்தி 400 பேர் கூப்பிட்டு வந்தான். ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு ஆள், உண்மையான ஆள் இருந்தா போதும். அல்லேலூயா. ஆமா, அவன்தான் மிகாயேல். அல்லேலூயா. சோ மிகாயேல், அதை கவனிங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சுத்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போகவும், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீ கர்த்தருக்கு யுத்தம் பண்றவனா இருந்தாலும் கூட உனக்கு முன்னாடி நான் தான். யாரது? கர்த்தரை துதிக்கிறவர்கள். இத யோசபாத் சட்டமாகவே ஏற்று. நீங்கள் நானும் கூட வெளியில போய் நம்ம யுத்தத்தை நடத்தத்தை விட கொஞ்சம் முட்டி போட்டு உள்ள யுத்தம் பண்ணுவது நல்லது. அல்லேலூயா. சபத்துல உறுதியா தரிச்சிருக்கு. யூதாவுக்கு விரோதமா யாரு வந்தாலும் ஒண்ணுமே நடக்கல. ஆமென். அது அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும்.
நம்முடைய மாம்சத்துக்கு முன்னாடி ஆவிக்குரிய பலன் போகணும். ஆவிக்குரிய பலனை பின்னாடி தள்ளிட்டு எது போகக்கூடாது, மாம்சம் போகக்கூடாது. மாம்சத்தை பின்னாடி தள்ளிட்டு எது போகணும், ஆவிக்குரிய பலன் போகணும், ஆவிக்குரிய வாழ்வியல் போகணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உனக்கு முன்னே போகணும். அப்பதான் போனதெல்லாம் செவையாக்குவார். கர்த்தர் பின்னாடி விட்டு நீ போகக்கூடாது, முன்னாடி மாட்டிக்குவாய், விழுந்துருவ பள்ளத்துல. அதனாலதான் அந்த யோசபாத் மிகவும் தெளிவாக முதல் கர்த்தரிடத்தில் விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆராதிக்கிறவர்கள் முன்னாடி வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் துதிச்சுட்டே இருக்கணும், நீ கேட்காதீங்க. அவன் சொல்லுங்க, எனக்கு கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு தெரியுமா, கேட்டு 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 என்ன ஆயிடும் தெரியுமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா, எனக்கு சலிப்பாயிடும். ஆனா அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணணும், துதிச்சுட்டே இருக்க. நீ துதிச்சுட்டே இரு, கர்த்தர் நீ யுத்தம் பண்ணி செய்யற காரியத்தை எல்லாம் ஈஸியா செஞ்சு கொடுத்துருவோம், ஈஸியா முடிஞ்சிடும். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது தரல, இது கொஞ்சமா தந்தீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரே குறிப்பை எவ்வளவு நாள் கேட்டு பண்ணி சோர்ந்து போறேன்ல, அதுக்கு மாற்று காரியத்தை நான் சொல்றேன். சந்தோஷமா கர்த்தரை துதிக்க பழகிக்க. ஆமா, ஒரு குறிப்பும் தேவையில்லை இனிமேல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பும் வேணாம். ஆமா, ஏதாவது புதுசா இருந்தா ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லு, ஒரு குறிப்பு வேணாம். முதல்ல கர்த்தரை நீ துதிச்சு அவரை மகிமைப்படுத்து. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் இந்த யோசபாத்து நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு நல்ல வழி. இதை நம்ம பின்பற்றுவோம். நல்ல செபிக்க, துதிக்க, ஆராதிக்க முயற்சி பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம வெறும் ஸ்தோத்திர பலியை துதிச்சுக்கிட்டே துதிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. அதுக்கு அப்பால ஒரு ஜெப குறிப்பு வைக்கிற அப்படின்னா அந்நிய பாஷையில பேசி ஜெப குறிப்பு. அல்லேலூயா. ஆமா, அந்நிய பாஷையில பேசுகிறவர் தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறார். ஆமா, இன்னத்துக்கு ஜெபிக்க தெரியணும்னு தெரியல. சில நேரத்துல பைபிள் சொல்லுது, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவார். அதுதான் அந்நிய பாஷை ஜெபம். அல்லேலூயா. இன்னத்துக்கு ஜெபிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரும்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைப்போம். ஆண்டவரே,